வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கிளைண்ட்டோட ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு 3D வாக் த்ரூ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட டோட்டல் பிளாட் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 2650 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வருது. வாங்க இந்த வீடோட டிசைனை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஹவுஸ் டிசைனோட பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. டோட்டல் பிளாட் ஏரியா பார்த்துட்டோம்னா 2648 ஸ்கொயர் ஃபீட். ரொம்ப கோர்ஸான பிளாட்டுன்னு சொல்லலாம். இதில் நம்ம ஒரு 4 BHKல G+1 வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங் ஒரு 580 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 1978 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டெரஸில் ஒரு 271 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் பில்டப் ஏரியா பார்த்தோன்னா 4227 ஸ்கொயர் ஃபீட். செட்பேக் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். அண்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தோன்னா 2 feet 6 inches செட்பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் பேக்கில் பார்த்தோம்னா ஒரு 5 feet செட்பேக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். எலிவேஷன் பற்றி சொல்லணும்னா நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான எலிவேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கார் என்ட்ரி ஆகிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு RCC ஆர்ச் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரைட் பார்ட் ஆஃப் த எலிவேஷனில் பார்த்தோன்னா ரோட் வியூக்காக 6x5 feetல 2 பெரிய விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். விண்டோவை சுற்றி இருக்கிற ஏரியாவில் உட்டன் டெக்ஸ்சர் டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் பார்ட் ஆஃப் த எலிவேஷன் பார்த்துட்டோன்னா அங்கே தான் நமக்கு வந்து பால்கனி வருது. ஸோ அதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக 2 feet கேன்டிலீவர் ஸ்லாப் ப்ரொஜெக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் கிளைண்ட் வந்து அந்த பால்கனி வந்து ஒரு செமி ப்ரைவேட் ஸ்பேஸாக வேணும்னு கேட்டதுனால நம்ம அதை அலுமினியம் லூவர்ஸால் கவர் பண்ணி சென்டரில் ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்து அதில் கிளாஸ் பேரபெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதும் 2 கார் நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங்லேருந்து 1 feet 6 inches ஹைட்டில் நம்ம வந்து ஃப்ளோர் லெவல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மெயின் டோர் வழியாக உள்ள என்ட்ரி ஆனதுமே ஒரு சின்ன ஃபாயர் ஸ்பேஸ் வந்து பூஜா ரூமை கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபாயர் ஏரியாவை கிராஸ் பண்ணி உள்ளே வந்தோம்னா 21 feet x 17 feetல ஒரு லார்ஜான லிவிங் ஏரியா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரைட் பார்ட் ஆஃப் த லிவிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக ஒரு ஃபோல்டிங் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங்கில் ஒரு டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணி அதுக்கு பேக் சைடில் இருக்கிற வாலில் வால்நட் ஷேடில் ஒரு வால் பேனல் டிசைன் பண்ணியிருக்கோம். பூஜா ரூமில் பார்த்தோன்னா உட்டன் டோருக்கு பதிலாக ட்ரெடிஷ்னல் டிசைனோட கிளாஸ் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிண்டல் லெவலில் ட்ரெடிஷ்னல் டிசைனோட பிராஸ் மெட்டலில் ஒரு ஆர்ச் கொடுத்துருக்கோம். லிவிங்லேருந்து டைனிங் போகிற ஏரியாவுக்கு ஒரு உட்டன் ஆர்ச் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். டைனிங்கில் என்டர் ஆனதுமே வால் மவுண்டடாக கிராக்கரி யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டுக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே வாலில் வால் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒயிட் அண்ட் கிரே காம்போவில் கிளாசி ஃபினிஷில் ஒரு கிச்சன் டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சன் பக்கத்துலேயே ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் லெஃப்ட் சைடு வாலில் பார்த்தோன்னா சீட்டிங் ஸ்பேஸோட அட்டாச்சாக ஒரு வார்ட்ரோப் யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட கனெக்டடாக ஒரு கிங் சைஸ் பெட்டையும் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதர் சைட் ஆஃப் த பெட்ரூமில் பார்த்தோன்னா ஒரு வாக்கின் வார்ட்ரோபும் அட்டாச்டு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிவிங் ஸ்பேஸில் ஸ்டேர் கேஸ் ஏரியாவுக்கு கீழே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லேண்ட் ஆனதுமே எல்லா பெட்ரூம்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லாஞ்ச் ஏரியா டிசைன் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப ஸ்பேஷியஸான ஏரியாவில் இதை டிசைன் பண்ணியிருக்கோம். சீலிங்கோட கனெக்டடாக ஒரு வால் பேனல் டிசைன் பண்ணி அதோட கிங் சைஸ் பெட்டை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூமில் ஒன் சைட் ஆஃப் த வாலில் வார்ட்ரோபும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் பெட் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வாலில் ஒரு சின்ன டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்கோம். பெட்ரூமில் இருந்து பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம எலிவேஷனில் பார்த்த பால்கனியோட இன்னர் வியூ இது. ஸோ இதில் வந்து அங்கங்கே சின்ன சின்ன பிளான்ஸோட ஒரு க்ரீனரி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்டுக்கு கன்சிக்யூட்டிவாக மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு டாய்லெட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயுமே சீட்டிங் ஸ்பேஸோட கனெக்டடாக வார்ட்ரோப் இருக்கிற மாதிரி கிரே தீமில் ஒரு பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இதுதான் அந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் ஏரியா. அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட சேம் தீமில் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் கேட்டுக்கிட்டதுனால ஒரு சின்ன ஹோம் ஜிம் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் டெரஸில் ஹெட்ரூம்லேருந்து எக்ஸிட் ஆனதுமே ஒரு சின்ன சீட்டிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி அதில் ஸ்டீல் பெர்கோலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஹெட்ரூமோட கனெக்டடாக அதுக்கு பின்னாடியே ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டெரஸோட எல்லா கார்னர்ஸ்லேயுமே சின்ன சின்னதாக பிளான்டிங் ஸ்பேஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்க பட்ஜெட் பார்த்துக்கிட்டோன்னா அரௌண்ட் ஒரு 1.3 crores வரைக்கும் வருது. என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீட்டோட என்டையர் இன்டீரியர்ஸ்லேருந்து ஃபினிஷிங்ஸ்லேருந்து எல்லா ஒர்க்கும் சேர்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ப்ரீமியம் லுக் கொண்டு வரும்போது இந்த பட்ஜெட் வந்துடும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் இது வேண்டாம் எனக்கு இதெல்லாம் காஸ்ட் கட் பண்ணோம் அப்படின்னா கம்மியான பட்ஜெட்லேயும் நம்ம பண்ணலாம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.